ஒரு காலத்துல இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்தே அழிக்கணும் அப்படின்னு முழக்கமிட்ட ஈரானோட முன்னாள் அதிபரை வச்சே அதே இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாத் ஈரான்ல ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு பிளான் பண்ணியிருக்கான். ஆனா கடைசி நேரத்துல அந்த சதி திட்டம் தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிரபல அமெரிக்க பத்திரிகை வெளியிட்ட இந்த அதிரடி ரிப்போர்ட் பத்தின ஒரு முழு விவரத்தையும் விரிவா பார்க்கலாம். இது தந்தை டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஈரானோட முன்னாள் அதிபர் மஹ்மூத் அஹமதிநெஜாத்தை கைக்குள்ள கொண்டு வந்து இந்த வருடம் ஈரானோட ஆட்சியை கவிழ்த்துட்டு அவரை புது தலைவரா உட்கார வைக்க இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் ஒரு ரகசிய பிளான் போட்டதா செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. மொசாத் தான் உலகத்திலேயே மிக ஆபத்தான மற்றும் தந்திரமான இஸ்ரேல் நாட்டுடைய உளவு அமைப்பு. ஆனால் மொசாதுடைய இந்த திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருக்கான். இந்த செய்தி வெளியான உடனே அஹமதிநெஜாத் இதை இல்லவே இல்லை அப்படின்னு மறுத்திருக்காரு. இதெல்லாம் ஹாலிவுட் பட பாணியில் எழுதப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்கள் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு. அவரோட அலுவலகமும் சம்பந்தப்பட்ட பத்திரிகை பொய் செய்திகளையும் ஜோடிக்கப்பட்ட கதைகளையும் போடுறதுல பெயர் போனது தான் அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காங்க. இந்த ரகசிய ஆபரேஷனோட முதல் அத்தியாயம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் ஹங்கேரி நாட்டில் இதனுடைய முதல் அத்தியாயம் அரங்கேறிருக்கு அப்படின்னும் அங்கே ஒரு காலநிலை மாற்ற மாநாடு நடந்துச்சு அப்படின்னும், ஆனால் உண்மையிலேயே அது காலநிலை மாநாடு கிடையாது, அது ஒரு உளவுத்துறை மாநாட்டை மறைக்கிறதுக்காக வெளியில் சும்மா போலியா காலநிலை மாநாடு அப்படின்னு காண்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னும் அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஹங்கேரி நாட்டோட ஒரு முக்கியமான அதிகாரி லுடோவிகா பொது சேவை பல்கலைக்கழக உயர் அதிகாரி கார்க்லி டெலிய அவர்கிட்ட ஒரு பேசி ஒரு காலநிலை மாநாட்டை நடத்தி அதுக்கு அஹமதிநெஜாத்துக்கு அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். இஸ்ரேல் உளவுத்துறையும் அஹமதிநெஜாத்தும் ரகசியமாக பேசிக்கிறதுக்கு தான் இந்த மாநாடே நடக்குது அப்படின்னு டெல்லிக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லிக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமும் தயக்கமும் இருந்தாலும் இதனால ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் குறையும் அப்படின்னு நினச்சி இதுக்கு சம்மதிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க முன்னாள் அதிகாரிகள் சொல்கிறதுபடி பார்த்தா இஸ்ரேலோட அப்போதைய உளவுத்துறை உயர் அதிகாரி டேவிட் பார்னியா நேரில் ஹங்கேரி தலைநகர் புத்தாபெஸ்டுக்கு அஹமதிநெஜாத்தை ரகசியமாக சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திப்பு முடிஞ்ச உடனேயே அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவுக்கு நாங்கள் அஹமதிநெஜாதை தொடர்பு கொண்டுட்டோம் அப்படின்னு மொசாத் தகவல் கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது. ஈரான் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா 2024 அஹமதிநெஜாத் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போனதும் அதுக்கு அடுத்த வருடம் மறுபடியும் போனதும் இது எல்லாமே இஸ்ரேலோட ஒரு வருட கால திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை ஒரு உளவுத்துறை அசர்ட், அதாவது இன்டெலிஜென்ஸ் அசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டுடைய உளவு அமைப்பு. உதாரணத்துக்கு இஸ்ரேலோட மொசாத் தங்களுக்கு தேவையான ரகசிய தகவல்களை பெறவோ இல்லைன்னா எதிரி நாட்டுக்குள்ள தங்களுக்கு சாதகமான காரியங்களை செய்யவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு மனித ஆயுதம். அப்படி அந்த யாரை பயன்படுத்த பார்த்தாங்க அப்படின்னா அஹமதிநெஜாத்தை அந்த மாதிரி மாற்றி சரியான நேரம் வரும்போது ஈரானோட புதிய தலைவராக்க மொசாத் ட்ரைனிங் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அஹமதிநெஜாத் 2005 2013 வரைக்கும் ஈரானுடைய அதிபராக இருந்தவர். ஒரு காலத்தில் ஈரானோட கொள்கையில் மிக தீவிரமாக இருந்தவர். ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை வேகப்படுத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேலையும் மேற்கத்திய நாடுகளையும் அழிக்கணும் அப்படின்லாம் இவர் தான் பேசியிருக்காரு. ஆனால் அதிபர் பதவியிலிருந்து இறங்கின சில வருடங்கள்ல அவருடைய போக்கு அப்படியே மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான போக்கை பயங்கரமாக குறைச்சிக்கிட்டாராம். ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் தவறு செய்கிறாங்க அப்படின்னும் ஈரான் அரசாங்கத்தில் ஊழல் நடக்கிறதாவும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவரோட தோற்றத்தையும் அப்படியே நவ நாகரிகமாக மாற்றினதோட ஆங்கிலமும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் அரசுக்குள்ள இவருக்கு பெரிய மதிப்பு கிடையாது. இவருடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி ஓரம் கட்டினாலும் ஈரான் உச்ச தலைவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு உயர்மட்ட குழுவில் இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஈரானுடைய உச்ச தலைவர் அலி காமேனி கூட இவருக்கு ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. ஆரம்பத்தில் அஹமதிநெஜாத் உச்ச தலைவர் அலி காமேனிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்திருக்காரு. குறிப்பாக 2009 அஹமதிநெஜாத் திரும்பவும் ஈரான்ல அதிபரா ஜெயிச்சப்போ மக்கள் மத்தியில் பெரிய போராட்டமே வெடிச்சது. அப்போ அஹமதிநெஜாத்துக்கு பக்க பலமா நின்று அந்த போராட்டத்தை எல்லாம் ஒடுக்குனதே காமெனி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2011 இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை வந்துச்சான்.
2011 அகமதினெஜாத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனக்கு அடங்கி நடக்கலை அப்படின்னு சொல்லி ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சராக இருந்த ஹைதர் மோஸ்லேகியை பதவியிலிருந்து அதிரடியாக தூக்கியிருக்காரு. ஆனால் ஈரானுடைய சட்டப்படி உளவுத்துறை, இராணுவம் போன்ற முக்கிய துறைகளில் உச்ச தலைவரான காமேனிக்கு தான் இறுதி அதிகாரம் இருக்குது. அகமதினெஜாத் செஞ்சிருக்கூடிய இந்த வேலையால் காமேனி பயங்கரமாக கோபமாயிட்டாரு. உடனே அந்த உத்தரவை ரத்து செஞ்சு மோஸ்லேஹி தொடர்ந்து அமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சார். இது அதிபருக்கு விழுந்த பெரிய அடியாக பார்க்கப்படுது. காமேனிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அகமதினெஜாத் அடுத்த 11 நாட்களுக்கு அதிபர் அலுவலகத்துக்கே போகலையாம். அமைச்சரவை கூட்டங்களெல்லாம் புறக்கணிச்சிருக்காரு. ஈரானுடைய வரலாற்றிலேயே கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படக்கூடிய உச்ச தலைவர் காமேனியோட உத்தரவை எதிர்த்து ஒரு அதிபர் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படிங்கிறது அதுதான் முதன்முறை அப்படின்னு சொல்லப்படுது. அகமதினெஜாத்துக்கு எஸ்ஃபாண்டியார் ரஹீம் மாஷே அப்படின்னு ஒரு நெருங்கிய ஆலோசகர் இருந்திருக்காரு. அவர் ஈரான் மதகுருக்களால் வழிநடத்தப்படுறதை விட ஈரானிய கலாச்சாரம் மற்றும் தேசியவாதத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாராம். இதனால அவர் மேல மத குருமார்களுக்கு ஒரே கோபம். ஆனா அகமதினெஜாத் எஸ்ஃபாண்டியாரை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம காமேனி கூட மல்லு கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோதலுக்கு அப்புறமா அகமதினெஜாத்தோட அதிபர் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அகமதினெஜாத் அதுக்கப்புறம் வந்த தேர்தல்களில் போட்டியிட நினைச்சப்போலாம் காமேனியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்டியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இவருடைய மனுவை தள்ளுபடி செஞ்சு அவரை ஓரம் கட்டியிருக்காங்க. கார்டியன் கவுன்சில் அப்படின்னா காப்பாளர்கள் குழு, அதாவது ஈரானுடைய அரசியலில் இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிசீலனை குழு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானில் யார் தேர்தலில் போட்டியிடணும், நாட்டில் என்ன சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு அல்டிமேட் கண்ட்ரோல் இவங்க கிட்ட தான் இருக்குது. தேர்தலில் போட்டியிட அகமதினெஜாத் மனு கொடுத்தப்ப இந்த கார்டியன் கவுன்சில் தள்ளுபடி செஞ்சதுனால கடுப்பான அகமதினெஜாத் காமேனியோட அரசுக்கு எதிராக திரும்ப திரும்ப ஊழல் புகார்களை தெரிவிச்சிருக்காரு. இதுதான் இவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த தீராத பகை. இந்த விரிசலை இஸ்ரேல் கரெக்டாக கவனித்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களாம். இந்த ஆட்சி மாற்ற பிளான் பிப்ரவரி 28 அன்னைக்கு அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. அன்னைக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே ஒரு கூட்டு தாக்குதலை நடத்தினாங்க. ஈரானுடைய தற்போதைய ஆட்சியை கவிழ்த்துட்டு அகமதினெஜாத்தை உடனே புது அதிபராக அறிவிக்கிறது தான் மொசாதுடைய திட்டமா. அகமதினெஜாத் ஈரானில் கடுமையான கண்காணிப்பில் இருந்தாராம். அவர் அங்கேருந்து பாதுகாப்பாக கடத்திட்டு வர்றதுக்கு மொசாத் களமிறங்குச்சான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பெரிய சொதப்பலாயிருக்கு. இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதலில் ஒன்று தவறி அகமதினெஜாத் தங்கி இருந்த காம்பவுண்டு மேலேயே விழுந்துருச்சான். அவருடைய செக்யூரிட்டி அந்த பில்டிங்கும் அவருடைய அந்த குண்டு துளைக்காத காரும் இந்த தாக்குதலில் பலத்த சேதமடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. தாக்குதல் நடந்து கலேபரமாக இருந்த அந்த நேரத்தில் ஒரு கருப்பு நிற கார் அங்கே நிற்குது. 4 மூத்த ஈரான் அதிகாரிகள் சொல்றது படி பார்த்தா அந்த கார்ல மொசாத் ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அகமதினெஜாத்தை அந்த கார்ல ஏத்திக்கிட்டு ஒரு ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இஸ்ரேலோட பிளான் மொத்தமா சுக்குநூறா உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீட்பு நடவடிக்கையால அகமதினெஜாத் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாராம். தன்னை திரும்பவும் ஆட்சியில் உட்கார வைப்போம் அப்படின்னு இஸ்ரேல் சொன்ன பிளான் மேலேயே அவருக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பத்திரிகையில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரகசிய இடத்துலேருந்து அகமதினெஜாத் எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அவர் பொது வெளியில் எங்கேயுமே வர கிடையாது. போன வாரம் மறைந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியோட இறுதிச் சடங்குல மட்டும்தான் கொஞ்ச நேரம் அவர் போனார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரபல பத்திரிகை செய்தியின் படி பார்த்தா இஸ்ரேல் கூட அகமதினெஜாத் வச்சிருந்த இந்த ரகசிய தொடர்பு அப்படிங்கிறது ஈரான் அரசுக்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதனால ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உளவு பிரிவு இப்ப அவரை கைது செஞ்சு வீட்டு காவலில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் அரசு இதுவரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலுமே சொல்ல கிடையாது. அகமதினெஜாத்தை ஆட்சியில் அமர்த்தி இஸ்ரேல் உண்மையாவே ஈரானை தன் பேச்சுக்கு ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சது உண்மையா, இல்லை ஏற்கனவே போர் பதற்றத்தில் இருக்கக்கூடிய ஈரானுக்குள்ள இதுக்கு மேலேயும் குழப்பத்தை ஏற்படுத்த இப்படி ஒரு செய்தி பரப்பப்படுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இது உண்மையா இருந்தா ஒரு காலத்தில் இஸ்ரேலை ஒழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்த ஒரு தலைவரை வச்சே ஈரானை கைப்பற்ற இஸ்ரேல் போட்ட இந்த ரகசிய ஸ்கெட்ச் உண்மையாவே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. உளவு மற்றும் அரசியல் உலகத்துல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே மிகப்பெரிய உதாரணம். ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல, இந்த ஆபரேஷன் மட்டும் சக்சஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு உலக வரைபடத்துல மத்திய கிழக்கு ஆசியாவுடைய நிலைமையே மொத்தமா மாறி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.